வெல்கம் டு மை சேனல். இன்றைய வினா, தாயின் வயது மகளின் வயதின் 3 மடங்காகும். 12 வருடங்களின் பின் தாயின் வயது மகளின் வயதின் 2 மடங்காக இருக்கும். இவர்களின் தற்போதைய வயதுகளை குறிப்பிடுக. இந்த கேள்வியை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற விளங்கிக் கொள்ளுங்க. தாயின் வயது மகளின் வயதின் 3 மடங்காகும். 12 வருடங்களின் பின் தாயின் வயது மகள வயதில் 2 மடங்காக இருக்கும். தற்போது 3 மடங்காக இருக்கு. 12 வருடங்களுக்கு பிறகு 2 மடங்காக இருக்குமா? அப்படியாயின் இவர்களின் தற்போதைய வயதுகளை குறிப்பிடுகின்றதான் கேள்வியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேள்வி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னா, நமக்கு வயதுகள் தரப்படலை, மடங்கு தான் தரப்பட்டிருக்கு. ஸோ தற்போதைய வயதை தெரியாக்கணியமாக எடுத்துக்கொள்வோம். அதாவது மகளின் வயதை எக்ஸாக எடுத்துக்கொண்டா தாயின் தற்போதைய வயது என்ன? 3x ஆக இருக்கும். இது 12 வருடங்களுக்கு பின் எப்படி மாறுதாம்? மகளின் வயதில் 2 மடங்காக மாறுதாம். அப்போ 12 வருடங்களுக்கு பின் இவர்கள வயது எப்படியா இருக்கும்? எக்ஸாக இருந்தால் மகளின் வயது எக்ஸாக 12ஆக இருக்கும். தாயின் வயது 3x ஆக 12ஆக இருக்கும். இந்த 3x ஆக 12ங்கிற தாயின் வயது 12 வருடங்களின் பின் மகளின் வயதின் 2 மடங்காக இருக்கும்னு சொல்லப்படுது இல்லையா? ஸோ நம்ம 3x ஆக 12 எக்ஸ் ஆக 12 2 மடங்குன்னு எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஸோ இதை நம்ம சமப்படுத்த முடியும். 3x ஆக 12 ஈக்குவல் 2 x ஆக 12ன்னு வரும். இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறது மூலமாக எக்ஸ் எத்தனைங்கிறத கண்டுபிடிக்க இயலும். ஸோ எப்படி வரும்? 3x ஆக 12 சமன் 2x ஆக 24 வரும். இதை நம்ம சால்வ் பண்ணினோம்னா எக்ஸ் ஆக 12 சொல்லி வரும். ஸோ அப்போ எக்ஸ் மகளின் வயதாக இருக்கும். 3xங்கிறது தான் தாயின் வயது. ஸோ நம்ம பிரதியிட்டோம்னு சொன்னால் அந்த 12 3 தர 12 சமன் 36. தாயின் வயது 36ஆகவும் மகளின் வயது 12ஆகவும் இருக்கும். அடுத்ததாக ஒரு கேள்வி, தாய் மற்றும் மகனின் வயதுகளின் கூட்டுத்தொகை 64 ஆகும். மேலும் 7 ஆண்டுகளுக்கு முன்னர் தாயின் வயது மகனின் வயதை போல் 9 மடங்குகளாயின் தாயின் வயது என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வி மடங்குகள் தான் தரப்பட்டிருந்துச்சு. இது மடங்குகளும் தந்து கூட்டுத்தொகையும், இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகையும் தரப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்வியை நம்ம செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், தாய் மற்றும் மகனின் வயதுகளின் கூட்டுத்தொகை 64. இது தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகையாக தான் இந்த 64 இருக்க போகுது. ஸோ 7 ஆண்டுகளுக்கு முன்னரானா இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை எவ்வளவாக இருக்கணும்? ஒரு ஆளுக்கு 7 வருடங்கள்னா இருவருக்குமே 14 வருடங்களாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 7 வருடங்களுக்கு முன்னர் அந்த கூட்டுத்தொகையிலிருந்து நம்ம 14 கழிச்சோம்னு சொன்னால் 7 வருடங்களுக்கு முன்னரான வயதுகளின் கூட்டுத்தொகை நமக்கு வரும். ஸோ எத்தனை வரும்? 64லிருந்து எத்தனை கழிக்கணும்? இருவருக்கும், ஒரு ஆளுக்கு 7ன்னா இருவருக்குமே 14 வருடங்கள். ஸோ 14 வருடங்களை கழிச்சோம்னா 50 வருடங்கள் வரும். இந்த 50ங்கிறது எத்தனை மடங்கு பாருங்க. தாயின் வயது மகனின் வயதை போல் 9 மடங்குகளாயின் மகன் 1 மடங்குன்னு சொன்னா தாய் 9 மடங்கா. அப்போ மொத்தம் எத்தனை மடங்குகள்? 10. ஸோ 1 மடங்கு எத்தனைன்னு பார்க்கலாம். ஸோ 50 10ஆல் பிரிச்சோம்னு சொன்னா 5 தான் 1 மடங்கு. ஸோ மகனின் வயது 5. அதே போல 9 மடங்கு தான் தாயின் வயதாக இருந்திருக்கு 7 வருடங்களுக்கு முன். அப்போ 5 தர 9 45. இது 7 வருடங்களுக்கு முன்னரான வயது. ஆனால் நம்மள்ட்ட கேட்கப்படுகிற கேள்வி என்ன? தாயின் தற்போதைய வயது என்ன? ஸோ என்ன வரும்? 45ஓட நீங்கள் 7 வருடங்களை கூட்டினா தற்போதைய வயது வரும். ஸோ எத்தனை வரும்? 52 வயது தான் தற்போதைய வயதாக இருக்கும்